இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் முஸ்லிம் சேவை காலை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி துந்துவ இறையன்பன் பஷீர். நீங்க எங்க போயிட்டீங்க? கொஞ்சம் இங்க வாங்கலே. என்ன மைமூன், எலும்பின உடனே ஒரே உஜாராயிக்கிறீங்க, முகமெல்லாம் சந்தோஷம் வலியுது. உங்களோட மவன் சல்லி கிள்ளி கூட மாட்ட தந்தா என்ன விஷயம் சொல்லுங்கவே. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சல்லி பைத்தியம் தான். நான் ராவு தூங்க கொள்ள அடுத்து விட்டு வாழை கொள்ள மரத்தோட எங்கட கூரையில சாஞ்சிச்சா. நான் அடுத்து விட்டு அபுலாசனுக்கு எத்தனையோ தரக்க சொல்லிட்டேன். கூரைக்கு ஏதாச்சும் இந்த டேமேஜ் ஆனா வாழை கொள்ள ராஜசாந்தக்க, அதாவது அரசுடைமையாக்க போறேன், கொடுக்க மாட்டேன். நான் இப்ப பாலகொலைய பத்தி பேசினேன். நான் ராவு படுக்க கொள்ள ஜாதி மனா ஒன்று கண்டனப்பா. அன்னைக்கு மனா கண்டு கொண்டு மனா தெளிவில்லைன்னு சொல்லி கண்ணாடிய தேடின மனுஷி தானே நீங்க. அது இல்லப்பா. நேத்து நீங்க எங்கிட்ட இந்த கல்யாண ஆல்பம் புரட்டி இருந்தீங்க. நான் கருப்பு கோட்டு போட்டு பழைய காசு அரடு உடுத்து தட்டுப்பான அந்த பெல்ட் அடிச்சு துருக்கி தொப்பி போட்டு ராஜ கோலத்துல புது மாப்பிள்ள வார மாதிரி மனா கண்டிப்பிக்க. நான் சொல்றேன் என்ன சரியா? சரிதானே? இவர் மாப்பிள்ள வந்த பசந்து எனக்கு இல்லையா தெரியும். புரோக்கர் மேனுக்கு பெரிய சூப்பர் மேன் சொல்லி நினைப்பு. ஏன்னா மைமன் வாய்க்குள்ள என்ன முணுமுணுக்கு? இல்ல ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்ல. நீங்க சொல்ற போல நான் உங்களை மனாவும் காண இல்ல, ஒன்றும் காண. என்ன அநியாயம் மைமூன் இது? நான் வரலையா? நான் உங்களோட மனாவில் வரலையா? இனிமேல மனா காண முந்தி ஒரு சின்ன மெசேஜ் தந்துடுங்க. உங்களோட ஆசைப்படி டிப்டப்பா வாரேன். இல்லாட்டி இந்த மூசின் மாஸ்டர் கோட்டையும் சூட்டையும் சரி மாட்டிக்கொண்டு வாரேன். சும்மா பைத்தியக்காரன் போல பேசாம சும்மா இருங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி சரி சரி, நீங்க என்ன மனா காணீங்க? சொல்லுங்களேன். இப்பதான் நினைவுக்கு வருது, இந்த மௌத்தா போனவங்களோட உம்மாட வாப்பாட பேர்ல ஹயாத்துக்கு ஒரு யாசின் ஒரு ஈக்கா. ஷுவரா அவங்க 2 பேரும் வந்து தான் உங்களை பயமுறுத்திருப்பாங்க. சும்மா புண்ணாக்கு பேச வேணாம் நீங்க. நான் கண்டது வேற மனம். என்ன வாய்க்கும் இப்பதான் விளங்குது. என்னையும் மக ஜெயினும்பையும் தண்ணியா விட்டு போட்டு ஃபிளைட்ல ஏறி டாட்டா காட்டுற மாதிரி மனா கண்டீங்களா மாணிக்கோ? சும்மா தேர்வு இல்லாத பேச்செல்லாம் பேச வேணாமாப்பா நீங்க. என்ன வாபோ, என்ன தலை வெடிக்க போகுது. கண்ட மனாவை செல்லுங்கப்பா, என்ன தலை வெடிக்க போகுது சொல்லுங்க சுருக்கா. நேத்து ராவு மனால எங்கட உம்மட உம்மா வந்தா. பெரிய சாம்பிராணி போக சந்தன திரி போக, அதுக்கு மத்தியில ஏன்னு முன்னால அப்படியே வந்தா. மைமோன் நான் உங்களோட உம்மா காத்தும் பேசுறேன் மக. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களோட வீட்டுக்கு பக்கம் பறக்கத்தே இல்லை. உங்களோட ஒரு யூசப்புக்கு எப்ப பார்த்தாலும் தரித்திரம். இதுக்கெல்லாம் காரணம் இங்கிலீஷுக்கு போடாம நீங்க மட்டும் திங்கிறது தான்மா. எங்களோட காலத்துல இங்கிலீஷுக்கு ஒரு பிடி வச்சு போட்டுதான் நாங்க திங்குறது. அவசரமா நீங்க இங்கிலீஷுக்கு சாப்பாட்டை போடுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா கட்டாயம் செய்யுங்க மக. நான் வாரேன். என்ன மைமூன் இது? கத்தம் பாத்தியா மவுளு தோதி லெப்பமாருக்கு மோதிமாருக்கு சாப்பாடு போடுறதுதான் வழக்கம். தாராவது இப்புலிசுக்கு போடுவாங்களா? மௌத்தா போன கிளவி மணால வந்து சென்னு சொல்லி அதை செய்யணுமா? விட்டு தள்ளுங்க. இந்த கிளவி காத்தூனோ முழுத்தூனோ முக்காத்தூனோ எனக்கு நல்லா தெரியும். உசிரோடு இசையுமா குழப்பம், மௌத்தான போனோம் மணால வந்து குழப்பமோ. உங்க 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே குழப்பம். ஏன்னா இது விளப்பம். வாங்க மாஸ்டர் வாங்க, நல்ல டைம்ல வாங்க. என்னால ஒரு பிரச்சனையும் இல்ல. இவன் இந்த மைமூன் தான் இல்லாத பிரச்சனையை உருவாக்குறான். கேளுங்க மாஸ்டர் கேளுங்க. எங்கட உம்மாட உம்மா மீனாட்சி. மீனாட்சி இல்ல மீனாட்சி. அவ பேசுடுகளை உசும்புறானா? நீங்க செல்லுங்க மைமுனாதா. நீங்க கேளுங்களே. அவ மனாவுல வந்து இங்கிலீஷுக்கு சாப்பாடு போட சொல்லி ஒரே கருத்து உசும்புறானா? மாண்டவங்க இப்படி வந்து ஏதாச்சும் கட்டளை இட்டா அதுல அர்த்தமிக்கு சும்மா சிரிக்க வானம்.
இது என்னாண்டு தோண்டி பார்க்கணும் யூசுப் நானா தோண்டி பார்க்கணும். மாஸ்டர் நீங்களும் சரியான ஆள் தான். தோண்டி பார்க்க இது என்ன பிலாக்காவா வங்கச்சிக்கவா? நீங்க படிச்ச மனுஷன். இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத விஷயம். யூசுப் நானா நாங்க எதுக்கு சண்டை பிடிச்சு கொள்ளணும்? நாங்க ஒரு மோலை வீட்டை பெய்த்து விளக்கம் கேட்போம். எனக்கு 1008 வேலைக்கு நான் வர மாட்டேன். நீங்களும் குணாவாக்கு மனாவும். சரி சரி, நீங்க வர தேவை இல்லை. நான் மகஜை நம்ம கூட்டி கொண்டு போறேன். அசரத் 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 நிக்கிறாரா? யாரு? மைமன் தாத்தாவா? வாங்க வாங்க வாங்க. அவரு கொல்லையில வேலை, இப்ப வந்துடுவாரு. இருங்களே இருங்க. சரி சரி சரி. மைமுன் தாத்தாவா, என்ன செய்தி? வாங்க வாங்க வாங்க. காரணம் இல்லாம வரமாட்டீங்களே. அசரத், மனா ஒன்று கண்டே, அதுட விளக்கம் கேட்கத்தான் வந்தேன். நல்ல நல்ல. இந்தாங்க, அந்த கபட்டுக்கு மேலே இருக்கிற கனவுகளும் விளக்கங்களும் புத்தகம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. மைமுன் தாத்தா, சொல்லுங்களே, நீங்க கண்ட மனாவ. அந்த எங்கட மவுத்தா போன ஆச்சி மனால வந்து இப்ளீஸுக்கு சாப்பாடு போட சொல்றா. இதுக்கு விளக்கம் கேட்கத்தான் வந்தேன் அசரத். ஹயாத்துக்கும் கேட்காத மனாவா இருக்கு. மைமுன் தாத்தா, இப்ளீஸுக்கு சாப்பாடு போட சொன்னாவா? ஓ, பழைய மூத்தவங்க மனால வந்து ஏதாச்சும் சொல்றேன்டா, அதுல அர்த்தமேக்கு கொஞ்சம் இருங்க, யோசிச்சு பார்க்க. யோசிச்சு பார்த்து செல்லுங்க அசரத். எங்கட ஆச்சிட ஹாஜத்தை நீயத்தை எப்படி சரி நான் நிறைவேற்றணும். ஓ மைமுன் தாத்தா, இப்பதான் நல்ல அர்த்தமே விளங்குது. இப்பதான் விளங்குது. செல்லுங்க அசரத், டக்குன்னு செல்லுங்களே. மைமுன் தாத்தா, பள்ளி வாசல்ல மோதினார் வாங்கி சொல்ல நேரம் அதை காதுல கேட்டுக்கொண்டு போறாங்களே, பள்ளி வாசல்ல கடந்து. ஓ, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. அப்ப அவங்க தான் நான் இப்ளீஷன் சொல்றீங்க நீங்க? சரியா சரி, அவங்களே தான் இப்ளீஸ். அதாண்ட சத்தத்தை காதில் கேட்கும் கேட்காத மாதிரி போகிறாங்களே, யார் யார் போகிறாங்களோ அவங்க தான் இப்ளீஸ். ஹசரத், மிச்சம் சந்தோஷம். எங்களோட வீடு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தானே நீக்கி. வீட்டில் இருந்து கொண்டே இப்ளீஷை கண்டுபிடிக்கலும் எனக்கு. எல்லா இப்ளீஸுக்கும் சாப்பாடு போட வசதி இல்லை. ஒரிஜினல் நம்பர் 1 இப்ளீஷை எப்படி சரி கண்டுபிடிச்சு நான் சாப்பாடை போடுவேனா? அப்போ நாங்கள் வாரம் ஹசரத். மரியம், ஐஷா மரியம், இங்க வாங்களே போ. என்ன அம்மா கூப்பிட்டா? ஓமாண்டே, இன்றைக்கு முக்கியமான ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும். மவள் ஜெயினவும் வீட்டில் இல்லை. நீங்க தான் எனக்கு கையுதவி செய்யணும். இன்னைக்கு டியூஷன் கிளாஸ் ஒன்றும் இல்ல, நான் உதவி செய்யறேன். என்ன செய்யணும்? அதுதானே நான் சொல்றேன். அப்படி கேளுங்களேன் தங்கம். இந்த கோழிய துண்டு துண்டா வெட்டி பொரிக்கணும். சரியா? அதை வெட்டி வச்சு நீங்க பொரிச்சு எடுக்கணுமா? அதே நீல கத்திரிக்காய், வாழைக்காய், கிழங்கு, பாப்படத்தை பொரியுங்க. சரியா? சும்மா மடக்க மடக்க சாப்பாட்டை கொடுக்கணும். என்ன பேசாமைக்கு? ஐயோ உம்மா, சொல்லுங்களே, தாருக்கு சாப்பாடு இவ்வளவு ஜோரா? நீங்க தாருக்கு சாப்பாடு சமைச்சதே இல்ல, சொல்லுங்களேன். அது நான் டைமுக்கு சொல்றேன். நீங்க இப்ப வேலையை செய்யுங்களே. சுருக்க சுருக்க. என்ன மனோ டேபிள புது புது ஐட்டம் எல்லாம் பணத்தை வச்சீங்க. சரி, ரிலேஷன் மாதிரி வராங்களோ தெரியா? மைமூனா சமைச்ச சோறு, கோழிக்கறிகள் எல்லாம் ஜோறு, இந்த கல்யா பருப்பு சோறு, இதுவே நமக்கு ஜோறு. நீ பாட்டுங்க உங்களோட பஞ்ச பாட்டு. சரி, இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ஜோராகி தாரி சீதை வராங்க இந்த வீட்டுக்கு. தாரு மறையில்லப்பா, தாரு மறையில்ல. இன்னைக்கு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். எங்கடா கல்யாண நாளா? 40 வருஷம் முடிஞ்ச மாணிக்க விழா அடுத்த வருஷம் இல்லையா வருவது? மாணிக்க விழாவும் மண்ணா கட்டி
நிப்பாட்டுங்க, வேற வாயை மூடுங்கப்பா. நான் கண்ட மனா நிறைவேற நாள், இப்ளீஸ்க்கு சாப்பாடு போடுற நாள் இன்னைக்கு தான். ஏன்னா மைமூன் மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சா? இபிலிஸுக்கு சாப்பாடா? எங்க 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 இபிலிஸ்? அவசரப்பட வேணாம் காட்டுறேன். இதுக்கு முந்தி இந்த சம்பவங்கள் நினைவிக்கான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மைமூன் மைமூன் எங்க வா? நீங்க தொலைஞ்சிட்டீங்க, அவசரம் வாங்க வா. நான் என்னையப்பா நட்டுவா காலி கடிச்சு போல துள்ளுறீங்க, என்ன விஷயம்? பைக் சாவி எங்க வா? வெச்ச இடத்துல சாமானியில் எடுத்துட்டு வாங்க சுருக்கா. மாரிப்புக்கு பாங்க சொல்லி காதுல புள்ள இல்லையா? என்ன அவசரம் உங்களுக்கு? தொட்டு போங்க, இந்தாக்க சாவி. எனக்கு அதோட அவசரம். இன்னும் 10 நிமிஷத்துல போனா தான் ஜெர்மன் பாட்டியை பிடிக்கணும். நீங்க செல்ல மாதிரி தொழுது நிக்க டைம் இல்லை எனக்கோ. பாருங்க, உங்களோட நார வாய போல பைக் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை எல்லாம் போச்சு. கை கட்டின வாய் கட்டாம போச்சு. எல்லாத்தையும் காரம் உங்களோட பலாய் பிடிச்ச வாய் தான். சுபோவுக்கு பாங்க சொன்ன எழும்பிட்டீங்க. இந்தாங்க தொப்பி, பள்ளிக்கு வைத்துட்டு வாங்க. பள்ளி போகிறது எலும்பில் ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸை பிடிக்கணும். 2 துபாய் கேசிக்கு இந்த பஸ் மிஸ் ஆனால் ஃப்ளைட் பறந்துடும். பொடியமாட டிக்கெட் ரெண்டும் ஏண்ட கையில். ஓ அல்லாஹூ, டிக்கெட் மறு கையில் கிடைக்க முந்தி யோசிச்சு நடந்துக்கோங்க நீங்க. இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிட்டே போகலாம். வீட்டுக்குள்ளேயே இப்ளீஸை வச்சுக்கொண்டு நான் ரோட்டு வழியா தேடி இருக்கேன். நீங்க தான் நம்பர் 1 இப்ளீஸ். வாங்க இருங்க, நானே சோத்த பரிமாறுறேன். உங்களுக்கு என்ன வைத்தியமா? என்னைய பார்த்தா இப்ளீஸ் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. எங்கட பள்ளி ஹதர செய்த அவ்வளவு அடையாளமும் உங்ககிட்ட தான் நீக்கி. பாங்கு சத்தத்தை கேட்டு கேட்டே வேற வேற பயணம் போறீங்க, துனியால பின்னால ஓடுறீங்க. இப்படிப்பட்டவங்க தான் ஒரிஜினல் இப்ளீஸ் சொல்லித்தான் நான் சென்னை. அந்த இப்ளீஸுக்கு சாப்பாடு போட சென்னை அவர் தான். நீங்க தான் அந்த இப்ளீஸ். வாங்க இப்படி வந்து இருங்க. இப்ப சாப்பிடுங்களே, தின்னுங்க. என்ன பார்த்து இப்படி இப்ளீஸ் என்ன செல்ல வானம்? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி செல்ல வானம் மைமூன், செல்ல வானம். உங்களோட ப்ளீஸுக்குள்ளேயும் இப்ளீஸ் தான் நிக்கியா. தொழுகை விட்டவங்கள இப்ளீஸ் செல்லாம கத்து சண்டா செல்றேன். அந்த யாரும் வாராங்க போலிக்கு. அவங்களுக்கு முன்னாடி இப்ளீஸ் எல்லாம் பப்ளிக்கா செல்ல வானுமா? வாலைக்கும் சலாம். என்ன ஒரு மாதிரி தடுமாறி சலான்னு சொல்றீங்க? என்ன உடம்புக்கு சோகம் இல்லையா? உடம்புக்கு குறைச்சலும் இல்லை, மனசு கொஞ்சம் குழப்பமாயிக்கு இருந்துச்சு. அதுவும் இப்ப சரியாயிடுச்சு. சென்னாலும் வெக்கமடா, செல்லா விட்டா துக்கமண்டா, அந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன யூசுப் நாட்ட சொல்றீங்க? நான் ஏசினாலும் பேசினாலும் எங்கிட்ட மைமூன் நல்ல மார்க்க பக்தி உள்ள பொம்புல என்னை திருத்தி எடுத்ததே ஆகுதான். அன்றைக்கு இவட மீயாச்சி கண்ட அந்த மனா பத்தி சொன்னதானே, அதுபடி எனக்கு சரியான படிப்பிட தந்துட்டா. அதை செல்லத்தான் வெக்கமாகி, செல்லாட்டியும் துக்கமாகி. பரவாயில்ல எப்படி சரி தெரிஞ்சுனா சரி. கரண்ட் பட்ட கோழி மாதிரி திடீரென்னு துள்ளி எழும்புறீங்க, என்ன விஷயம்? பள்ளியில ஷாக்கு இந்த பாங்க செல்ற சத்தம் அந்த காலை புழலையா? வாங்க பள்ளி போவோம். இல்லாட்டி இங்க மைன் திரும்பவும் இந்த இபிலிஸுக்கு சாப்பாடு ரெடி ஆக்கிடுவா. சுருக்க வாங்க போவோம். பருவா நாங்க இப்படி சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதி ஹசன் இப்ராஹிம், கலாபூஷணம் சஃப்வான், கலாபூஷணம் ஞைரஹீம் ஷஹீத் ஆகியோர். பிரதி துந்துவ இறையன்பன் பஷீர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் முஸ்லிம் சேவை.